Hey guys, welcome back to Be in Action. ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பாபியில் இருக்க பேசிக் ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம் விச் மீன் அதில் இருக்க யூஐ இன்டர்ஃபேஸ் அதுக்கப்புறமா எப்படி பாபி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் ஏன் நாங்கள் பாபி யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸை வந்து நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம் அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மேலே காட்ட அந்த வீடியோ ஆட் பண்ணுற மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி பாபியில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லாமல் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து பாபியில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கப்புறமா டேட்டா மாடலிங், அதுக்கப்புறமா டேட்டா விஷுவலைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள எப்படி நாங்கள் எங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அந்த பவர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பாபியை எடிட்டருக்குள்ளே அதை வந்து புஷ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட இப்போ ஒரு காஃபி ஷாப்போட டேட்டா இருக்குது. அதாவது ஒரு காஃபி ஷாப் பிராண்ட் வேறு வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. அதோட லாஸ்ட் 4 இயர்ஸ் டேட்டாவை வந்து நாங்கள் டேட்டா விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ எங்கிட்ட டேட்டா இருக்குது. அதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாபியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இது ஒரு பிளாங்க் ஷீட் மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஷீட்னு இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எப்படி நாங்கள் எங்களோட டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம் தான் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஹோம் ரிபனுக்குள்ளே கெட் டேட்டான்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து அதாவது ஃபைல், டேட்டா பேஸ், மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக், பவர் பிளாட்ஃபார்ம், அஸர், ஆன்லைன் சர்வீசஸ் அண்ட் அது இல்லை டிஃப்ரெண்ட் அதாவது எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அங்கெல்லாம் இந்த இடத்துக்கு டேட்டா உங்களால் ஃபெச் பண்ண முடியும். பட் இப்போது நாங்கள் ஒன்லி டெக்ஸ்ட் அண்ட் சிஎஸ்வி தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். பட் எங்ககிட்ட வந்து மல்டிபிள் சிஎஸ்விஸ் இருக்குது. அதாவது லாஸ்ட் 4 இயர்ஸுக்கான சிஎஸ்வி ஃபைல் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சிஎஸ்வி நான் வந்து ஒரு ஃபோல்டர் அப்படி இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணோம்னா இதில் வந்து ஃபோல்டர் பார்த்து கேட்கும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கோ அதை வந்து நீங்கள் நேவிகேட் பண்ணி இதில் வந்து லோட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நான் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சேல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் தான். ஓகே, எஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட 4 சிஎஸ்வியுமே லோட் ஆகிட்டு அண்ட் இந்த சிஎஸ்வி ஃபைல் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் செக் அவுட் பண்ணி என்னோட சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 4மே லோட் ஆன பிறகு நாங்கள் லோட் பண்ணோம்னா இந்த பாபியக்குள்ளே லோட் ஆயிரும். பட் நமக்கு இது லோட் பண்ண முதலே இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்சி எல்லாமே லோட் ஆயிடுச்சு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 சிஎஸ்சியோடையும் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன ஃபார்மேட், எப்போ அக்சஸ் பண்ணது, எப்போ மாடிஃபை பண்ணது அண்ட் எப்போ க்ரியேட் பண்ணது. ஸோ நாங்கள் இப்போ இது 4யுமே கம்பைன் பண்ண போகிறோம். அதாவது 4 ஃபைலையுமே ஒரு ஃபைல் ஆக்க போகிறோம். நாங்கள் ஏர்லியாகவே அந்த ஸ்டெப்பில் அதை வந்து கம்பைன் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இன்டர்ஃபேஸில் எப்படி லோட் பண்ணி அதை கம்பைன் பண்ணுறது தான் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 ஃபைல் இருக்குது அண்ட் இந்த கண்டென்ட்டில் போனீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு ஐக்கன் இருக்கும். அதை ஓவர் பண்ணிங்கன்னா கம்பைன் ஃபைல்ஸ்னு காட்டும். ஸோ நான் கிளிக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் அப்லோட் பண்ண 4 சிஎஸ்வியுமே மர்ஜ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்லாம் வரும்னு காட்டுது. ஸோ ஓட ஐடி, டேட், ப்ராடக்ட் அண்ட் கண்ட்ரி கோட் அமௌண்ட். ஸோ எங்களுக்கு இது ஓகே தான் இருக்குது. ஸோ நான் ஓகே கிளிக் பண்ணுறேன் அண்ட் இது கொஞ்சம் டைம் ஆகும் பிகாஸ் 4 ஃபைலையுமே மர்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் லோட் ஆன பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நேம் இருக்குது, ஓட ஐடி, டேட், ப்ராடக்ட், கண்ட்ரி கோட் அண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சோர்ஸ் நேம் தேவையில்லை. அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே இதில் காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் வந்து தப்பாக நாங்கள் பண்ணிட்டோம்னா நாங்கள் ஈவன் இந்த எக்ஸை கிளிக் பண்ணி அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த சோர்ஸ் நேம் தேவையில்லை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடர் ஐடி, டேட், ப்ராடக்ட், கண்ட்ரி கோட் அண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டாகவே நாங்கள் வந்து ஃபார்மேட் செக் பண்ணிடலாம். அண்ட் ஃபார்மேட் மீன்ஸ் எந்த டைப்பில் இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓட ஐடி இது ஒரு நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, 1 to 1 அதாவது நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி கண்டினியூ ஆகும். ஸோ நம்பர் ஃபார்மேட் ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கேலண்டர் ஐக்கன் காட்டுது. அண்ட் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இது ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் அண்ட் இதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு டபுளோ ஃப்ளோட்டிங் ஃபார்மேட்லாம் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் ஒரு ஃபிக்ஸ் டெசிமலாக மாற்றிடுறேன். யா, ஸோ அது ஒரு கரன்சி டைப்பாக மாற்றிட்டேன் பிகாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் சிம்பிள் இருக்குது. அண்ட் செகண்டாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா
இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட சேர்த்து ஒரு லொகேஷனும் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது 2யுமே நாங்க டிஃபரெண்ட்டா செப்பரேட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்ன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸெல் பண்ண எல்லாருக்குமே அதாவது எக்ஸெல் எங்க வீடியோ கன்டின்யூ பண்ண எல்லாருக்குமே தெரியும். எப்படி டெக்ஸ்ட் காலம்ல பிரேக் பண்ணலாம்ன்ட்டு. அண்ட் ஆல்சோ பவர் குவெரி வீடியோ போட்டு பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இதுல எப்படி பவர் குவெரில பண்ணலான்ட்டு. ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, இந்த இடத்துல பார்க்கலாம் எந்த ஒரு கேரக்டர பேஸ் பண்ணி நாங்க இத பிரேக் பண்ண போறோம்ன்ட்டு. ஸோ எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா, நாங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு பண்ணலாம். பட் அத விட அட்வான்ஸாவே பவர் குவெரில பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹோம் ரிப்பனுக்குள்ள ஸ்ப்ளிட் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு பை டிலிமிட்டர் இத குடுத்தோம்னா, எந்த சிம்பிள்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஓப்பன் டெக்ஸ்ட்டோட அந்த ஓப்பன் இத காட்டுது. ஸோ அத வச்சு நாங்க ஆஃப் கோர்ஸ் பிரேக் பண்ண போறோம். பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இத நாங்க அகைன் போட்டோம்னா, அந்த ஸ்பேஸ வேற அகைன் ட்ரிம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்பேஸையுமே இன்க்ளூட் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆப்ன்னு இருக்கும். அதாவது லெஃப்ட் மோஸ்ட் லிமிட்டர் ரைட் மோஸ்ட் ஈச் occurrence அப்படின்னா, எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா, ஈச் occurrence அதாவது எவ்ரி டைம் அந்த சிம்பிள் வரும்போது அது பிரேக் பண்ணும். பிகாஸ் அதுல லெஃப்ட் மோஸ்ட்டோ, ரைட் மோஸ்ட்டோ இல்ல. பட் பவர் குவெரில பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்க இத லெஃப்ட் மோஸ்ட் வந்து லெஃப்ட் மோஸ்ட்ல இருக்க அந்த கேரக்டர வந்து ரிமூவ் பண்ணலாம். ரைட் மோஸ்ட்ல இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணலாம். இங்க வந்து அப்படி எந்த தேவையுமே இல்ல. பிகாஸ் எங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு கேரக்டர் வந்து ஒரு இடத்துல மட்டும் தான் வருது. ஸோ நாங்க ஈச் அப்பியரன்ஸ் போட்டாலும், எந்த ஆப்ஷன் போட்டாலுமே வொர்க் ஆகும். பட் ஃபார் பிராக்டிஸ்க்காக நாங்க ரைட் மவுஸ் போடுறோம். பிகாஸ் அ ரைட் சைட்ல இருந்து நாங்க போகும்போது அதுதான் ஃபர்ஸ்ட்டா வருது. அண்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணோம்னா, இந்த இடத்துல பிரேக் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதோட அந்த க்ளோஸ் பிரேக்கெட் இருக்கு. ஸோ அத நாங்க ரிமூவ் பண்ணணும். அத எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, இந்த இடத்துல போயிட்டு அகைன் அந்த ஸ்ப்ளிட் கலர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்னு இருக்கும். அண்ட் ரீப்ளேஸ் வேல்யூஸ்ன்னு இருக்கும். ஸோ ரீப்ளேஸ் வேல்யூவ குடுத்துட்டு, க்ளோஸ் பிராக்கெட்ல போட்டு ரீப்ளேஸ் வித் பிளாங்க் குடுத்தேன்னா, ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் 1 அண்ட் 2ன்னு இருக்கு. ஸோ இத நான் ரீநேம் பண்றேன். இந்த ப்ராடக்ட் அண்ட் இந்த லொகேஷன். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா வந்து நாங்க நீட் அண்ட் கிளீனா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நாங்க அப்ளை பண்ண எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த சேல்ஸ் நேமையுமே நாங்க கேப்சர் பண்ணி சேல்ஸ்ன்னு மாத்திட்டோம். ஓகே. சேல்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது மாத்திட்டோம். அண்ட் இன் கேஸ் இப்ப நீங்க இது வந்து கம்பைன் பண்ண ஃபைல்னால உங்களோட உங்களோட சோர்ஸ்க்கு எந்த இம்பாக்ட்டும் ஆகாது. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி அந்த 4 ஃபைலையுமே மெர்ஜ் பண்ணி ஒரு புது ஃபைல் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இத நான் க்ளோஸ் பண்ணி அப்ளை பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட சேல்ஸ் ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகுது. பிகாஸ் இது கொஞ்சம் டைம் ஆகும். எல்லா இதுவுமே லோட் ஆகுறதுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, இது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எம்பில இருக்க ஃபைல்ஸ். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் எக்ஸெல்ல வொர்க் பண்றவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி எக்ஸெல் ஃபைல் எல்லாமே கேபில தான் வரும். அதாவது கிலோபைட்ல வரும். மெகாபைட்ல வருதுன்னா அங்க பெரிய ரோஸ் இருக்கு. அதாவது மோர் தென் 1000, 10,000 ரோஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம். அது எப்படி காட்டுதுன்னு பாருங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் விஷுவலைசேஷன் பண்ண போறோம். நத்திங் பட் சிம்பிள். ஒரு கார்ட் ஆட் பண்றேன். ஓகே. இந்த கார்ட்ல வந்து இப்ப எங்ககிட்ட எத்தன ரோஸ் இருக்குன்னு நான் பார்க்க போறேன். ஸோ இந்த ஓட் ஐடி நான் கிளிக் பண்ணேன்னா, இதுல காட்டும் எங்ககிட்ட எத்தன ரோஸ் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இப்போதைக்கு 1.2 மில்லியன் ரோஸ் இருக்குது. இந்த ரோஸ வச்சு தான் நாங்க ஒரு டேட்டா விசுவலைசேஷன் பண்ண போறோம். ஸோ இதுல அடுத்த ஸ்டேஜா நாங்க இன்னும் 2 ஃபைல இம்போர்ட் பண்ண போறோம் ஃப்ரம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆ என்ன சொல்றது? டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மட்ல. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அகைன் நான் கெட் டேட்டா குடுத்துட்டு எக்ஸெல் ஓப்பன் பண்ண போறேன். அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க இந்த கண்ட்ரீஸ் இந்த எக்ஸெல் தான் ஓப்பன் பண்ண போறேன். எஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட அந்த கண்ட்ரி எக்ஸெல் லோட் ஆயிட்டு அண்ட் அந்த கண்ட்ரி எக்ஸெல்குள்ளேயே 2 ஷீட் இருக்குது. ஒன்று கண்ட்ரி ஷீட் இருக்குது. அண்ட் மத்தது வந்து ஷீட் 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஷீட் 1 தேவையில்ல. நாங்க அந்த கண்ட்ரி ஷீட் எடுப்போம். பிகாஸ் அது வந்து ஆட்டோவாவே அந்த நாட் ஆட்டோ பட் ஆல்ரெடி எங்ககிட்ட அந்த ஹெடர் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்குது. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்றேன். பிகாஸ் நாங்க
லோட் பண்ணாம ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்குள்ள போயிட்டு, அதுக்கப்புறமா அதுல சேஞ்சஸ் பண்ணிட்டு, தென் நாங்க லோட் பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஒரு எல்ஸ் நாங்க லோட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றனாலும் ஓகே. பட் யூசுவலி நாங்க ETLன்னு ஒரு ப்ராசஸ் தான் யூஸ் பண்ண போறோம். விச் மீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு, தென் ட்ரான்ஸ்ஃபார்ம், தென் லோட். நீங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் லோட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ELTன்னு ஒரு ஃபார்மேட்ல போகும். விச் மீன் எக்ஸ்ட்ராக்ட், லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுல போகும். ஸோ நாங்க ETL தான் யூஸ் பண்றோம் இதுல. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ட்ரி இந்த எக்ஸல் லோட் ஆயிட்டு, இதை நாங்க ரீநேம் பண்ணிக்கலாம் கண்ட்ரின்ட்டு. அண்ட் இல்ல ஃபார்மேட் அண்ட் டைப் எல்லாமே ஓகே இருக்குது. ஸோ இதை நான் லோட் பண்ணிடுறேன். அண்ட் நீங்க லோட் பண்ண இந்த சைட்ல இருக்க டேட்டான்ற ஒரு இதுல அதாவது டேட்டான்ற ஒரு விண்டோக்குள்ள பார்த்தீங்கன்னா, நாங்க லோட் பண்ற எல்லா டேபிள்ஸுமே இங்க வந்துரும். ஸோ இந்த கண்ட்ரி இதுல பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டா நான் என்ன பண்றேன்னா, என்னோட டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. அதேமாரி லோட் பண்ணிட்டு சொல்றேன். அண்ட் இங்க டெக்ஸ்ட்ட குடுத்துட்டு போனோம்னா அண்ட் ப்ராடக்ட் இன் டெக்ஸ்ட் ஃபைல். அண்ட் டோன்ட் வரி, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க செக் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெக்ஸ்ட் ஃபைல் லோட் ஆயிட்டு, இது வந்து நாங்க டப் வச்சு தான் பிரேக் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருந்தா, இந்த இடத்துல வந்து கமா அண்ட் கோலன், செமிகோலன், ஸ்பேஸ் எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இங்க ஆல்ரெடி அது வந்து ஆட்டோவாவே அத டப் வச்சு டிடெக்ட் பண்ணி, செப்பரேட் பண்ணி எங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்ல குடுத்துட்டு, ஸோ அகைன் நாங்க இத ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல இருந்து தான் ஃபெட்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோர்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் தான் ஃபெட்ச் ஆகி வருது. இன்கேஸ் நாங்க வந்து அந்த ஃபைல மூவ் பண்ணிட்டோம். ஒரு எல்ஸ் அந்த ஃபைல வேற ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டோம்னா, அகைன் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண தேவையில்ல. இத இந்த இடத்துல போயிட்டு லொகேஷன் சேஞ்ச் பண்ணலாம். இந்த சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அ செட்டிங்ஸ் இது இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட புது ஃபைல் பார்த்தீங்கன்னு பார்த்து, அத ப்ரௌஸ் பண்ணி லோட் பண்ணீங்கன்னா, நீங்க பண்ண எல்லா சேஞ்சஸுமே அந்த இதுக்கு அப்ளை ஆயிடும். ஸோ இதுவும் ஓகேயா இருக்கு. இதையும் அப்ளை பண்றேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, எங்களோட டேட்டா விஷுவலைசேஷன் தேவையான எல்லா ஃபைலையுமே லோட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் இத எப்படி இன்னும் ஃபர்தரா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அ வேற வேற விஷுவலைசேஷன் பண்ணலான்னு காட்டப் போறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன கிளிக் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இஃப் யூ லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக் இட் அண்ட் see you next video guys. Bye.